கர்த்தரை துதிக்கிறேன். நான் பிரசங்கத்திற்கு போவதற்கு முன்பதாக ஒரே விஷயத்தை சொல்லிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு மனிதனை புடமிடப்படணும். என்ன சொல்லுங்க? புடமிடப்படணும். எப்படின்னா, ஒரு நெல் நீங்கள் வயலில் விதைக்கிறேன்னு வைங்களேன், அதை அரிசியாக நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? என்ன பண்ணணும்? இடிக்கணும். இடித்து ஒரு சில பேர்லாம் அடிப்பாங்க. அதை என்ன பண்ணணும்? மிஷினில் போட்டோ அல்லது அந்த காலத்துலலாம் இடித்து என்ன பண்ணுவாங்க? அரிசியாக மாற்றுவாங்க. கர்த்தருடைய அவர் வேற லெவலில். அப்போது அந்த அரிசி நம்ம சாப்பிடுவதற்கான அந்த சாப்பாடு நம்ம கைக்கு வருவதற்கு முன்பதாக புடமிடப்பட்டு இடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு தான் என்ன பண்ணுது? நம்ம வயிற்றை நிரப்ப. கர்த்தருடைய வசனமும் அப்படிதான். கர்த்தருடைய வசனமும் நம்ம கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தாதான் அந்த வசனத்துக்கு ஒரு மதிப்பு. அல்லேலூயாவா? அதன் வகையில் மறுரூபப்படுத்தும் கர்த்தர் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு 3 விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மறுரூபப்படுத்தும் கர்த்தர். வாசிங்க 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம், எல்லாரும் எடுக்கணும். 1 கொரிந்தியர் 15, எல்லாம் எடுத்தாச்சா? 50ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் அந்த வார்த்தை நாமும் மறுரூபம் படுவோமா? அது எப்படின்றத பிரசங்கத்தில் இப்போ கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வன். நீர் பேசாத கல்லோ மரமோ அல்லப்பா. நீர் பேசுகிற தேவன். என்னோடு பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து என்னோட பேசுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க. இருதயத்திலிருந்து ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. நீ எதிர்பார்த்து வந்த வார்த்தைகளை கர்த்தர் பேச போகிறார். இருதயத்தில் ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கீங்கல்ல, என் வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்கு ஒரு முடிவு வராதா? இந்த போராட்டத்தில் நான் இருக்கிறேன், இந்த போராட்டத்தில் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்கல்ல, கர்த்தர் இன்னைக்கு அதுக்கு ஒன்று விடுதலை கொடுக்க போகிறார். அதை கேள்விக்கான பதிலை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். அதற்கு இயேசு உங்களோடு பேசணும். ஆண்டவரே, திரித்துவ தேவனாய் நீர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடினவர், யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். தேங்க்யூ. என்னோடு கூட ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நேச பாட்டு பாட போற ஏசப்பா கூட, ஆசை பாட்டு பாட போற ஏசையா கூட, நேச பாட்டு பாட போற ஏசையா கூட, ஆசை பாட்டு பாட போற ஏசப்பா கூட. கண்ணீரின் நேரத்தில் தோளில் சாயும் போதினில் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். கண்ணீரின் நேரத்தில் தோளில் சாயும் போதினில் செயல் நினைத்தால் கண்ணீரும் ஆனந்தம். உயிரின் உயிராய் என்னில் நீர் இருப்பதினால் உலகம் வெறுத்தாலும் நீர் மட்டும் போதும். அந்த வார்த்தை பாருங்களேன். உலகம் உன்னை வெறுத்தாலும், உலகத்தில் உள்ள மனிதர்கள் உன்னை வெறுத்தாலும், எனக்கு ஏசப்பா மட்டும் போதும். இயேசு மட்டும் இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்சாருன்னு சொன்னா, இந்த உலகத்தை நான் எதையும் செய்திருவேன். சாதிக்க முடியாததை, அசாத்தியமானதை சாத்தியமாய் மாற்றுகிற கர்த்தர் தான் நம்ம இயேசு. ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. உடைய வார்த்தைக்காக வருகிறேன். அடியனை மறைத்து வெளிப்படும். கர்த்தர் நீர் எங்களோடு பேசும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு தூக்கம் வரலல்ல? ஆமென். தூங்க விட மாட்டேன், கவலைப்படாதீங்க.
அந்த வசனத்தில் வாசித்த அந்த வேத பகுதியில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் ஆரம்பிக்கிறார். 51ஆம் வசனத்தில் நீங்க கவனிங்களேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன தெரியுமா? நீனும் நானும் சாவதில்லை, மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்ற வார்த்தையை பவுல் இந்த இடத்துல உபயோகிக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இனி எப்போ ஆண்டவர் வரப்போறாரு, எப்போ இந்த பூமி அழிய போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதற்கான ஆதாரங்களை நான் பின்னாடி சொல்றேன். ஆனா பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீயும் நானும் மரிப்பதில்லை, நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. வேதத்துல எக்காலம் தொனிக்கும் பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். அழிவில்லாத சரீரம், அழிவுள்ள சரீரம் எப்படியா மாறுமா? அழிவில்லாத சரீரமாய் மறுரூபம். அந்த மறுரூபம் எப்படி நடக்கும்? இந்த சரீரம் எப்படி அழியுமா? அழியாதா? இந்த சரீரம் அழியும் தானே. ஆனா இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? ஆல்ரெடி மரித்து போன சரீரங்களும் எப்படிதான் மாறப்போகுது? அழியாத சரீரங்களா மாறப்போகுது. ஒரு மனிதன் மரித்து போனான்னு சொன்னா மிஞ்சி போனாலும் ஒரு மாசத்துல அந்த சரீரம் எப்படி ஆயிரும்? அழுகிரும், அது வீணா போயிடும். ஆனா அப்படிப்பட்ட சரீரங்களையும் கர்த்தர் எப்படி மாத்துறாராம்? அழிவில்லாத சரீரமாய் மறுரூபப்படுத்துகிறார். மறுரூபம் என்பது என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம் இருக்கும் பாருங்க, நம்முடைய சரீரம் இருக்கு பாருங்க. இந்த சரீரம், இது அழிந்து போகிற சரீரத்தை கர்த்தர் அழியா சரீரமா என்ன பண்றாருன்னா மறுரூபப்படுத்துறார். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, இயேசுவாங்குள்ள இருக்கணும். இயேசுவா இருதயத்துல இருந்தா மட்டும்தான் இந்த சரீரம் மறுரூபப்படும். இல்லைன்னா மறுரூபப்படவே படாது. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் எக்காலம் தொனிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பரலோகத்துக்கு போவோமா? அலையிலவே காணோம். நிச்சயமா போயிடுவோம்ல. அப்புறம் ஆலயத்துக்கு வந்து 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் உக்காந்து, ஆண்டவரே என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போலியா அப்படின்னா அப்புறம் ஆண்டவர் கேட்பாரு, உன் இருதயம் மறுரூபப்படலையே. அப்போ இந்த உலகத்துல நம்ம சரீரம் ஆகட்டும், நம்ம இருதயம் ஆகட்டும் மறுரூபப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதை தான் இன்னைக்கு நான் 3 விஷயங்களை காட்டி கொடுக்க போகிறேன். நம்பர் ஒன், அன்பில் மறுரூபப்படுங்கள். நம்பர் 1, அன்பில் மறுரூபப்படுங்கள். வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிக்கலாம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ எப்ப வச்சிருந்த அன்பை விட்டுட்ட? நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சுன்றவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. அம்மாக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம். அப்ப நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? தைரியமா சொல்லுங்களேன். என்ன டவுட்டா பாக்குறீங்க? நாம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல சபைக்கு வந்தோம் பாருங்க. நமக்கு சபைக்கு வந்த புதுசுல இயேசுவுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த அன்பின் உறவு, அந்த அன்பின் உறவில் இப்போ நீங்க இருக்கிறீங்களா? ஐயா கை தூக்கிட்டாரு. நான் இப்பவும் இருக்கிறேன். சொல்லுங்க, அந்த அன்பின் உறவில் நீங்க இப்போ இருக்கிறீங்களா? அதுதான் மறுரூபப்படணும். அதுதான் மறுரூபப்படணும். வேதத்துல எபேசு சபைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு யோவான்? நீ எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கப்பா, நீ எல்லாத்தையும் சகித்து போற, உங்ககிட்ட எல்லா மேன்மையான விஷயங்கள் இருக்குது. ஆனா உன் பேரில் குறை உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. உன் பேர்ல ஒரு குறை இருக்குன்னா, ஆதியில நீ கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. அதனால உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கு. அந்த அன்பில் மறுபடியும் என்ன பண்ணு? பூரணப்படு, மறுரூபப்படு. அந்த அன்புக்கு மறுபடியும் திரும்பு. ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு போ. அப்பதான் ஏசப்பா கிட்ட நீ மறுரூபப்பட முடியும். அந்த அன்பில் மறுரூபப்படணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு உதாரணமா காட்டி கொடுக்கிறேனே. நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபனை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது.
வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன், என்ன கவனிங்க. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, நான் கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே நான் முடிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவன், அவனுக்கு எல்லாமே உலகத்தில் இருக்குது. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா, இயேசுவின் இடத்துல ஒன்று கேட்குறான், நான் உண்மை என்ன பண்ணணும், பின்பற்றணும், எனக்கு அதுக்கான ஒரு வழி என்ன பண்ணுங்க ஆண்டவரே, காட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. 19-16 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்டளைகளை கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது, இதெல்லாம் நான் எப்போத்திலிருந்து கடைபிடித்து வரேன், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும். எப்பத்திலிருந்து? சிறு வயது முதல் நான் இதை கடைபிடிக்கிறேன். ஆனாலும் அவன் பேர்ல ஒரு குறை இருக்கு. என்ன தெரியுமா? அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனா இருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பாடு பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே வேதத்திலே துக்கமுகமாய் போன ஒரே மனிதன் இந்த வாலிபன் தான். அவன் துக்கமுகமாய் திரும்பி போனான். காரணம் என்ன? அவன் ஆஸ்தி உடையவன். அப்போ பணம், ஆஸ்தி, பதவி அப்படின்ற ஒரு விஷயம் இயேசுவின் அன்புக்குள் அவனை பூரணப்படாமல் என்ன பண்ணிருச்சு? இயேசுவை விட்டு பிரிச்சிருச்சு. அவனுடைய அன்பு, அவனுடைய பாசம், அவனுடைய அக்கறை எல்லாமே எதன் மேல இருந்துச்சு அப்படின்னா, அந்த பணத்தின் மேல தான் இருந்தது, அந்த ஆஸ்தியின் மேல தான் இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது மிக மிக என்னது? கடினம். நம்மளாம் பாக்கியவான்கள். என்ன, கர்த்தர் அன்றன்றைக்கான ஆகாரத்தை என்ன பண்றாரு? போஷிக்கிறார். அந்த விஷயத்துல நம்ம தப்பிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல இயேசுவின் அன்பை விட ஒரு பணம் அந்த வாலிபனுக்கு பெருசா பட்டதுனால அவன் இயேசுவை பின்பற்றாமல் என்ன பண்ணான்? போயிட்டான். அப்போ அந்த அன்பை இயேசுவிடத்தில் நெருங்க விடாமல் நம்ம எதை தடுத்து கொண்டு இருக்குது? எந்த மனிதன் அல்லது எந்த பொருள், எந்த காரியம், எந்த சிச்சுவேஷன் நம்மளை தடுக்குதுன்னு யோசித்து பாருங்க. நான் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சொல்லுவேன், நீங்க கோச்சிக்கிட்டாலும் சொல்லுவேன், ப்ரேயர் டைமிங் எத்தனை மணி? சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க. உபவாச கூட்ட ஜெப டைமிங் எத்தனை மணி? 6:30 மணிக்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டேன். ஏன் நம்மளால முடியல? ஏதோ ஒரு தடையோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடை பண்ணுது பாத்தீங்களா? அல்லது ஏதோ வண்டி ரிப்பேரோ, இல்லை நான் உங்களை சமாளிக்கிறதுக்காக சொல்றேன், கேட்டுக்கோங்க. வண்டி ரிப்பேரோ, வீட்டில் ஏதாவது ஒரு வேலையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணுது? ஆலயத்திற்கு வரவிடாமல் தடை பண்ணுது. நம்ம 21 நாளும் போகணும்னு நினைச்சிருப்போம். ஏதாவது ஒரு நாள் நம்ம என்ன ஆகும்? மிஸ் ஆகும். ஐயோ இன்னைக்கு போகலையே, பாஸ்டர் தான் லைவ் யூடியூப்ல போட்டுறாரு, நம்ம அங்க பார்த்துக்கலாம். அதெல்லாம் கொரோனா டைம்ல கொண்டு வந்தாங்க. ஆனா அது வார்த்தைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நமக்கு இல்லை, வெளி உலகத்துக்கு. இப்போ நாங்கள்லாம் சேலத்தில் இருக்கிறோம், வந்து பார்க்க முடியல, எங்களுக்கு இந்த வார்த்தை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் அதை கேட்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது நம்ம இந்த ஆலயத்தின் ஐக்கியத்தில், அந்த அன்பில் பூரணப்படுகிற விஷயத்தில் ஆலயத்திற்குள்ளே வந்தால் தான் அந்த பிரசன்னத்தை உணர முடியும், அந்த மகிமைக்குள் நம்ம போக முடியும். தேவனுக்கு கொடுக்கிற நேரம், கர்த்தர் சமூகத்தை நான் லாஸ்ட் டைம் வந்தப்பையும் சொன்னேன் உங்களுக்கு, அவருக்கு கொடுக்கிற நேரத்தில் நம்ம தவறாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கிற விஷயத்தில் அவர் தவற மாட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் இப்போவுமே அந்த மெசேஜ் எழுதி வச்சிருக்கிறேன். நாம கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தில் கரெக்டாக இருந்தா அவர் நமக்கு கொடுக்கிற விஷயத்தில் எப்படி இருப்பாரு? கரெக்டாக இருப்பார். நம்ம தவறணும் அப்படின்னா அவரு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணு, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அன்பில் பூரணப்படு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விடாத, ஆதியில கொண்டிருந்த அன்பை பிடிச்சுக்கொள். அழகாக ஒரு வசனத்தை வாசித்தாரு பிரேயர் நடத்தும் பொழுது. எல்லா விஷயத்தை தாண்டிலும் எது மேலாய் நிற்கிறது அப்படின்னா அன்பு தான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அந்நிய பாஷை, தேவனோடு பேசுகிற அந்த வார்த்தை தாண்டி கர்த்தர் எது பெரியதுன்னு சொல்றாரு? அன்பு. அந்த அன்பில் மறுரூபப்படுங்கள் சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? 10 கட்டளைக்கு மாறாய் 2 கட்டளை கொடுத்தார். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும், என்னை நீ நேசிக்கிறது போல என்ன பண்ண பிறனையும். அப்போ இயேசுவை நம்ம நேசிக்கல அப்படின்னா இன்னொரு மனிதனை நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம பக்கத்து வீட்டு சண்டை, சொந்தக்காரங்க இடத்துல சண்டை, உற்றார் உறவினர் இடத்துல சண்டை, நம்ம நாளைக்கு மூஞ்ச பார்த்தா நீ அன்னைக்கு என்ன அப்படி பேசணல்ல,
அந்த விஷயம் தான் நமக்கு என்ன பண்ணுது, மனசுல வருது. அப்ப அந்த இடத்துல என்ன அன்பு இல்லைன்னா தெய்வீக அன்பு இல்லை. நம்ம எப்படி இயேசுவோடு அன்பா இருக்கிறோமோ மற்ற மனிதனுக்கும் நம்ம முகத்துல பார்த்தா அன்பு தெரியணும். வந்துட்டாங்கடா, அந்த வம்பு வரக்கூடாது. ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, உன் பேர்ல ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொன்னா நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை என்ன பண்ணிட்ட, விட்டுட்ட. மறுபடியும் திரும்பு, ஆதியில கொண்டிருந்த அந்த அன்புக்கு திரும்பு. இயேசு விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கன்றதை யோசித்து பாருங்க. இன்னைக்கு 21 நாள் உபவாச பிரேயருக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த ஜெப டைமிங் இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? இயேசுவுக்கு நீ எந்த நேரத்தை கொடுக்கிற? இயேசுப்பாவின் சமூகத்தில் நீ எவ்வளவு செலவழிக்கிற? அந்த அன்பு தான் உன்னையும் என்னையும் இயேசுப்பாவிடத்தில் நெருங்க உதவி செய்யும். நம்ம மனுஷனிடத்துல அன்பு காட்டலன்னு வைங்களேன், நம்ம இயேசு, நீங்க கிறிஸ்தவன் அப்படின்ற சாட்சி என்ன தெரியுமா? நீ மற்றவன் இடத்துல காட்டுற அந்த அன்பு தான். நீ பேசுகிற அந்த வார்த்தை, நீ நடந்து கொள்ளுகிற அந்த சுபாவம் தான் நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை காட்டி கொடுக்கும். நம்ம கோவப்பட்டு முறைச்சி சண்டை போட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள இயேசுவை எப்படி மற்ற ஜனங்கள் பார்ப்பாங்க சொல்லுங்க? நான் ஒரு சம்பவத்தை சொல்றேனே. பைபிள் காலேஜ் படிக்கிறப்போ, நான் செகண்ட் இயர் படிக்கிறப்போ வியாழக்கிழமை ஆனால் எங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்டிங் விடுவாங்க. வியாழக்கிழமை ஒரு 2 மணி நேரம் நாங்கள் என்ன பண்ணுவோம், கடைக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம். நான் கர்த்தருக்கு கிருபையாக சொல்கிறேன், பெருமைக்காக அல்ல. நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து அடுத்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டியது இருந்ததுனால நான் ஜெபத்தில் இருந்தேன். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் திங்ஸ் வாங்கும்படியாக என்ன பண்ணேன், வெளியே போனேன். வெளியே போகும் ரெகுலராக போகிற அதே கடைக்கு தான் போனோம், அதே கடைக்கு தான் டீ குடிக்க போனோம். ஆனால் அந்த இடத்துக்கு போன உடனே அந்த கடைக்காரர் எங்களை பார்த்து கேட்டார், தம்பி என்ன உங்கள் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டார். இல்லையாண்ணே, நாங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் வரும். அப்போது எப்போவுமே பார்க்குற அந்த முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்த்ததின் காரணம் என்ன? அவர் சொல்லுங்க, கடை தான் சொல்கிறீங்க, எங்க? அந்த சமூகம்தான். அவருடைய சமூகத்தில் அவருடைய அன்பில் நான் செலவழிக்கிற அந்த நேரம் தான் என்னை வேறு மனிதனாய் அவங்க இடத்துல என்ன பண்ணியிருக்கு, காட்டியிருக்கு. நம்ம முகம் அப்படி மாறி இருக்கா? இல்லை பாஸ்டர், ஊக்க முகத்தோட வந்திருக்கேன் பாஸ்டர். இயேசுவின் அன்பு இருதயத்தில் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளாவே இருக்க மாட்டோம். நம்ம முகத்துல இயேசுவை பார்க்கலாம், நம்ம முகத்துல இயேசுவின் பிரதிபலிப்பை பார்க்கலாம், அவருடைய பிரசன்னத்தை பார்க்கலாம், அவருடைய மகிமையை உணர வைக்கலாம். ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே நான் ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே எனக்கு வந்து என்னை ஆக்சுவலி வர்ஷிப் பண்ண சொல்லுவாருன்னா எனக்கு தெரியாது. உண்மையாகவே நான் அந்த மைண்ட் கான்செப்டில் வரவே இல்லை. ஆனால் எங்கே போனாலும் கர்த்தர் அதை பயன்படுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்டர் சொன்ன உடனே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்கன்னாரு. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அவர் என்னை வந்து 3 நாள் இருங்கன்ட்டார். நாளைக்கு காலையிலும் இருங்க, சாயந்தரமும் வர்ஷிப் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகே ஆண்டவரே அப்படி. ஆனால் வந்து நான் மைக்கை பிடிச்சி வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நிறைய விஷயங்களை உள்ளத்தில் பேசினார். என்ன தெரியுமா? அந்த அன்புக்கு இடம் கொடுக்காம நிறைய பேர் கடின இருதயத்தோடு இருக்கிறீங்க. ரொம்ப வருத்தப்பட்டேன். கர்த்தருடைய பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், நான் மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன், அவர் சொன்னதுனால சொல்கிறேன். நம்ம இருதயம் ரொம்ப கடினப்படுது பாருங்க. ஏதோ ஒரு அன்புக்கு இயேசுவிடத்தில் இடம் கொடுக்கல. ஏதோ மனிதன் இடத்துல, உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய நண்பர்கள் இடத்துல, வேலை செய்கிற ஸ்தலங்களில் உன் இருதயம் கடினப்படுத்திட்டு இருக்க பாரு. அந்த கடின இருதயம் உன்னை கர்த்தருக்குள்ள விடவே விடாது. அவருடைய அன்பு மட்டும்தான் எல்லாத்தையும் சரி செய்யும். அந்த அன்புக்குள்ள வா. நீ ஆலயத்துக்கு வந்து அந்த ஆரம்பத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இது விடுதலை கொடுங்க, நான் உங்க சமூகத்தை தேடி வரேன்னு வந்தீங்கல்ல, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த இயேசுவின் அன்பு எங்க? அப்பா மேல வச்சிருந்த அந்த பாசம் எங்க? அப்பா மேல வச்சிருந்த அந்த நேசம் எங்க? காணாம போச்சு. காரணம் உலகம். ஏதோ ஒரு கடின இருதயம், ஏதோ ஒரு பகை, ஏதோ ஒரு விரோதம், மனிதனுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், அல்லது உற்றார் உறவினர்களுக்கு விரோதமாய், நண்பர்களுக்கு விரோதமாய், வேலை செய்கிற ஸ்தலங்களுக்கு விரோதமாய், அந்த விரோதம், அந்த பகை, அந்த கடின இருதயம் இயேசுவின் அன்புக்குள்ள நெருங்க விடாமல் உன்னை தவித்து கொண்டிருக்குது. அதை விட்டு வெளியே வா. ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்புக்கு திரும்பு.
இயேசுவின் ஆரம்பத்தில் நீ கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த நேரம், இயேசுவிடத்தில் செலவழிக்கிற அந்த அனுபவத்துக்கு மறுபடியும் திரும்புங்க. கர்த்தர் உன்னை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வருகைக்கு மறுரூபப்படுத்துவார். எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். எபேசு சபைக்கு சொன்ன ஒரே குறைவு என்ன தெரியுமா? நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, அந்த அன்புக்கு மறுபடியும் திரும்பு, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு, அந்த அன்புக்கு திரும்ப. நம்பர் 2, இரண்டாவது, உறவில் மறுரூபமாகுங்கள். நம்பர் 2, உறவில் மறுரூபப்படுங்கள். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்னில் கனிகொடாது இருக்கிற கொடி எதுவோ, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, கொடி எது, மரம் சொல்லல, கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். யாரு அதை யார் அறுத்து போடுறாரு? அதை கர்த்தர் அறுத்து போடுறார். எதை? கொடிய. ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடி மரம் என்னன்றதை சொல்றேன். வாசிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அது கனி கொடுக்கும்படி விடல, அது அநேக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை என்ன பண்றாரா? சுத்தம் பண்ணுகிறார். வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். போதும், நிறுத்துங்க. நீங்க யாரில் நிலைத்திருக்கணும்? என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் என்ன பண்ணுவேன்? நிலைத்திருப்பேன். நல்லா கவனிங்க. ஒரு மரம், ஒரு மரத்துல, ஒரு மரத்துக்கு என்ன அழகு சொல்லுங்க? பைபிள் வசனம்லாம் கேட்கல, பொதுவா தான் கேட்கிறேன். ஒரு மரத்துக்கு என்ன அழகு? பூத்து புழுங்கி காய்க்கணுமோ? சொல்லுங்க. வேற ஓ, தென்னை மரம் பார்க்குறீங்கல்ல, தென்னை மரம் எப்படி இருக்கும்? மேலே அந்த கிளைகள் இருக்கு பாருங்க, அந்த கிளைகள் இல்லைன்னா அந்த தென்னை மரம் பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு புளிய மரம் பார்க்குறீங்க, புளிய மரத்தில் அந்த கொடிகள் இல்லைன்னா புளிய மரம் எப்படி இருக்கும்? அது பார்க்கறதுக்கு என்ன இருக்கும்? நல்லா இருக்காது, அருவருப்பாக இருக்கும். இது என்ன மரம் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு மரத்துக்கு என்ன அழகு அப்படின்னா அதன் கிளைகள். என்னது? அந்த கிளைகளுக்கு என்ன அழகு அப்படின்னா கனிகள். அந்த மரம் தான் இயேசு, அதன் கிளைகள் தான் நம்ம எல்லாரும். மரத்தோடு இசைந்திருந்தாதான் நம்மளால கிளைகளால் நமக்கு என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். அந்த மரத்தோடு கிளைகள் இசைந்து இல்லை அப்படின்னா அந்த கிளைகள் மரத்தோடு இசைந்திருந்தும் வேஸ்ட் தான். நான் நிறைய மரத்தில் வாட்ச் பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா? ஒரு பக்கம் நல்ல பச்சை பசேல்னு இருக்கும், ஒரு பக்கம் காஞ்சி போயிருக்கும். ஒரு சில கிளைகள்லாம் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன், காஞ்சி போயிருக்கும். இந்த புளிய மரத்துலலாம் பாருங்களேன், காஞ்சி அந்த கார்னரில் மட்டும் புது இலைகளாக விட்டுருக்கும், உள்ளே எல்லாமே காஞ்சி போயிருக்கும். எங்கள் சைட்லலாம் நிறையா புளிய மரம் காடெல்லாம் இருக்குப்பா, நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்க்கல போல. அப்படி அப்படி சொல்லுங்க. என்னமோ நீங்கள் என்னை முறைக்கிற மாதிரி இருக்குதே. பரவாயில்ல, நான் ஆனாலும் சொல்லுவேன். அப்போது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அந்த கனி காய்க்குது அப்படின்னா அந்த மரத்துக்கான பலன் ஏதோ ஒரு இடத்துல என்ன இல்லை அப்படின்னா, ஒன்று தண்ணி பாய்க்காமல் இருந்திருக்கணும், இல்லை அதற்கான வெயில் கிடைக்காம இருந்திருக்கணும், அதற்கான குளிர் கிடைக்காம இருக்கு, ஏதோ ஒரு விட்டமின்ஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அந்த மரத்துக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா கனி கொடுக்க முடியல. அதே தான் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும். இயேசுவோடு நீ உறவில் இருக்கணும் அப்படின்னா அந்த மரத்தோடு கிளைகளாய் நம்ம என்ன பண்ணணும்? இசைந்து இருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரா? அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. கனி கொடுக்கிற கொடி எது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். என்ன பண்றாரா? அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க. அறுத்து போடுகிறார். பார்த்து நான் சொல்லல, வசனம் சொல்லுச்சு. கனி கொடாது இருக்கிற மரம் எதுவோன்னு வசனம் சொல்லல. கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை கர்த்தர் என்ன பண்றாரு? அறுத்ததோட விடல, அதை எரித்தும் போடுகிறான்னு சொல்லுது. வாசிங்க கீழே. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அவைகள் என்ன பண்ணும்? அவர் அறுத்து போடுகிறதோட விடல,
எரித்தும் போடுகிறார். எதனால? நிலைத்திராதனால. நமக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த உறவுல நம்ம நிலைக்காததுனால அந்த உறவை கர்த்தர் என்ன பண்றாரு? அறுத்து போடுகிறார். அறுத்து போடுகிறது மாத்திரமல்ல, அந்த உறவிலிருந்து உன்னை எரிச்சும் போடுகிறார். உறவுக்கு நம்ம எப்படி மறுரூபப்படுத்தணும்? இயேசுவோடு அந்த உறவுல நம்ம எப்படி வளரணும்? பர்த்திமேயு குருடனை பற்றி அழகா ஒரு வசனம் வரும், வாசிங்களா அந்த வசனத்தை மாத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே, அந்த வசனத்தை அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க, வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். யாருக்கு பின் சென்றாங்க? இயேசுவுக்கு. அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவன் இயேசுவிடத்துல வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு என்ன பண்ணுங்க, சுகத்தை கொடுங்க, எனக்கு பார்வை வேணும்னு சொல்லி இயேசுவிடத்துல கேட்டு வந்தான். கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவன் பழைய வாழ்க்கையை, அவன் வச்சிருந்த அந்த பிச்சை எடுக்கிற அந்த தட்டை ஆகட்டும், அவன் மேல் போட்டிருந்த அந்த ஷாலை எல்லாத்தையும் தூக்கி எரிந்து விட்டு கர்த்தர் சமூகத்துக்கு போனான். அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் நினைக்கல, எனக்கு சுகம் கிடைக்கலன்னா மறுபடியும் நான் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவேன், அதனால அந்த பொருட்கள் எனக்கு தேவைப்படும் சொல்லி அவன் நினைக்கல. அவன் பழைய வாழ்க்கையை ஒழித்து விட்டு இனி என்னுடைய வாழ்க்கை இன்னொரு உறவுக்குள் போக போகுதுன்னு நினைச்சு அவன் இயேசுவிடத்துல போனா, சுகம் கொடுத்த உடனே அவன் சந்தோஷமா தன் வாழ்க்கையை பார்த்து போயிருக்கலாம். அவன் என்ன திரும்ப செய்தான்? அதை வாசிங்க. வழியிலே, இயேசு வழியிலே தான் போனார். இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டே போனார். அதே வழியில யாருக்கு பின் சென்று போனான்? இயேசுவுக்கு பின் சென்று போனான். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பிற்காலத்துல இவன் வல்லமையாய் ஊழியம் செய்தானாம். பர்த்திமேயு குருடன் கர்த்தருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்தான் சொல்லி வேத வல்லுநர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. இது எப்படி அவனால முடிஞ்சிச்சுன்னா, கர்த்தர் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு, கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தாரு, அதை அவன் பயன்படுத்தி கொண்டான். அந்த உறவை பயன்படுத்தி கொண்டான். இயேசு கொடுத்த அந்த சுகத்தை பயன்படுத்தி கொண்டான். இயேசு கொடுத்த அந்த உறவுல அதிகமாய் ஊற ஆரம்பித்தான். நானும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன்னு வைங்களேன், ஒரு 2 நாளோ 3 நாளோ உபவாசம் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு வாட்டி கண்களை மூடி ஏசப்பா இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிங்களேன், டங்ஸ் பேச ஆரம்பிங்களேன், அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பிங்களேன், உங்களுக்கு அதை நிறுத்தவே முடியாது. அப்பாவின் உறவுக்குள்ளே போய்கொண்டே இருக்க தோணும், அப்பாவின் நேசத்தில் ஊற ஆரம்பிக்க தோணும். அவரோடு பேச 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 நாட்கள் போவதே தெரியாது. அதுதான் இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு. நம்ம சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வராங்கன்னு வைங்க, வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்குறாங்க, ஒரு கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன், நைட்டெல்லாம் நம்ம தூங்குவீங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே அனுபவப்பட்டிருக்கேன், அதனால சொல்றேன். ஆமா, அது உலக பேச்சை கேட்குவதற்கே நமக்கு தூக்கம் வரலையே, கர்த்தரோடு பேசுகிற அந்த பேச்சில் இன்னைக்கு நிறைய பேர் வரல, நிறைய பேர் அவரோட பேச ரெடியா இல்லை. இன்னைக்கான கிறிஸ்தவம் எப்படி இருக்கு தெரியுமா? உண்மையா சொன்னீங்களா? பாக்கியவான்கள். வெளியில சொல்றேன், உங்களை சொல்லலை. இன்னைக்கான கிறிஸ்தவம் எப்படி இருக்கு தெரியுமா? நீ கிறிஸ்டினா? ஆமா, நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன். நீ கர்த்தருடைய பிள்ளையா? ஆமா, நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன். எதனால நீ கர்த்தருடைய பிள்ளை? எதனால? சர்ச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளையா மாறிடுவோமா? சத்தியம் அழிந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. ரீசெண்டாக வந்து அமெரிக்கா தேசத்தில் ஒரு தீ பற்றுச்சு தெரியுமா? நியூஸில் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல? எங்க அதான் லாஸ் ஏஞ்சல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து காட்டு தீ பற்றி கொண்டதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட எத்தனை நாள் அது எரிஞ்சிச்சு சொல்லுங்க? ஒரு மாசத்துக்கு மேல. எத்தனை மாசத்துக்கு மேல? எல்லா டெக்னாலஜி வச்சிருக்கிற அந்த அமெரிக்கா, தீயணைப்பு துறையை வைத்திருக்கிற அந்த அமெரிக்கா, உலக நாடுகளில் அதிக பணக்காரர்கள் வாழ்கிற அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தில் அவங்க நினைச்சாங்கன்னா கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான காசை வைத்திருக்க அவங்களால அவனுடைய வீட்டை காப்பாற்ற முடியவில்லை. ஏன்? எல்லா வீடு எரிஞ்சு போச்சு, முழுவதும்
1 மாசமா அணைக்கிறாங்க, அந்த தீயை அணைக்க முடியல. ஏன் முடியல? கோடி கோடியா பணம் வைச்சிருந்தீங்க, அது உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்தது அவங்க வீட்டை. ஒரு காலத்துல அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆகட்டும், அமெரிக்கா தேசமாகட்டும், கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து மனம் கசந்து அழுத ஒரு நாடா இருந்துச்சு. ஒரு காலத்தை கிறிஸ்தவர்களை பிரதிபலிக்கிற ஒரு நாடா இருந்துச்சு. இன்னைக்கு போய் நீங்க இயேசு யாருன்னு தெரியாத இடத்துல கேட்டு பாருங்க, இயேசு எந்த கடவுள்? ரட்சிக்கப்படாத ஒருத்தன் சொல்லுவாங்க, இயேசு எந்த கடவுள்? வெள்ளக்கார கடவுள். என்ன கடவுள்? அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த அமெரிக்கா தேசத்துல இருந்தான். அந்த இடத்துலயே இன்னைக்கு தீப்பற்றி எரியுது அப்படின்னா அது காட்டு தீயோ, கர்த்தருடைய சாபமோ, அல்லது மனிதனுடைய பாவமோ எனக்கு தெரியாது. அவனிடத்துல இருக்கிற பணம் ஏன் அதை அணைக்க முடியல? கடைசி வரைக்கும் சொல்றாங்க, அதை யாருமே அணைக்கல, அதுவா தான் அணைஞ்சிச்சு. அது யாரால கோடிக்கணக்கான தண்ணியை ஊத்துனாங்க, அது புகையை எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அதை என்ன பண்ண முடியல. கிளாஸ் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுங்க. எந்த நாட்டில் கிளாஸ் பத்தி எரியுதுன்னு நான் பார்க்கவே கிடையாது, இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு கண்ணாடியில் நீங்க நெருப்பு போடுங்க, அது பத்திக்கிட்டு எரியுமா? உடையும். கோபுரம் மாதிரி கட்டி இருக்கிற அந்த கண்ணாடி எல்லாமே எரியுது. அவனுடைய நேசம், அவனுடைய பாசம். இந்த நடந்த சம்பவத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு அமெரிக்கா தேசத்தில். நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாலிவுட்டு, ஹாலிவுட்டு, சினிமாவில் பிரபலமான எல்லாருமே கூடி என்ன பண்ண, எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான், எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். யாரும் வெளி உலகத்தை ஹிந்துவோ அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் தான். கூடி ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க, இந்த வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ மேன்மையானதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு லேடி எந்திரிச்சு சொன்னாங்க. ஒரு லேடி எந்திரிச்சு என்ன பண்ணாங்க சொன்னாங்க, சினிமாவில் பிரபலமாக இருக்கிற ஒரு லேடி எந்திரிச்சு சொன்னாங்க. அதே லேடி, அதே ஆட்கள் முந்தின வருஷத்துலலாம் இதெல்லாம் தேவ ஆண்டவருடைய கிருபையினால, ஜீசஸ், ஒன்லி ஃபார் ஜீசஸ், அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு இயேசு இல்லை, இது எங்களுடைய பலத்தினால நடந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ இயேசு எங்க போனாரு? ஆரம்பத்தில் அவங்க இயேசுன்னு சொன்ன அந்த உறவு எங்க? சொன்ன 3 நாள் அந்த அம்மா வீடு பத்தி எரிஞ்சிச்சு. அது நான் தண்டனைலாம் சொல்ல வரலங்க, நான் பொதுவாக தான் சொல்றேன். அரவிந்த் பாஸ்டர் கால்டுவெல் பாஸ்டர் அந்த அம்மா அப்படி சொன்னதுனால தான் பத்தி எரிஞ்சிச்சுன்னு ரூமரெல்லாம் கிளப்பக்கூடாது, சரியா? நான் சொல்றேன், பொதுவாக சொல்றேன். நான் ஏன் என்னுடைய பலத்தினால தான் அது நடந்துச்சு, நான் என்னுடைய முயற்சி, என்னுடைய விடாமுயற்சினால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன்னு சொன்னாங்கல்ல. அவங்க நினைச்சிருந்தா தீ அணைச்சிருக்கலாமே, ஏன் முடியல? கர்த்தருடைய கோபம் அவருடைய உறவில விரிசல் விடவே கூடாது. அதே தான் சீன தேசத்திலேயும் நடந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சீன தேசத்திலேயும் அது நடந்துச்சு. காட்டு தீ பற்றி எரிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரமா எரிஞ்சிச்சு, அதுவாக தான் அணைஞ்சிச்சு. வேதம் சொல்லுது, ஆண்டவர் இந்த பூமி எதனால் அழிக்க போறாரு? இந்த பூமி எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு? சீக்கிரமா நடக்கும், சீக்கிரமா நடக்கும். அதுக்குள்ள நம்ம எல்லாம் கர்த்தரை பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்குள்ள நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை பார்க்க போக போறோம். அல்லேலூயாவா? அப்ப அந்த மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த பூமியில நம்ம உறவோடு இருக்கணும். யார் உறவுல? ஏசப்பாவின் உறவுல. அதுல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? யோசேப்புங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்களேன். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள்லாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். நல்லா கவனிங்க. 2 சொப்பனங்களை கொடுத்தார். ஒன்று, அவனுடைய 11 அரிக்கட்டுகள் என்ன பண்ணுச்சு? அவனை வணங்கினது. அடுத்து 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் அவனை என்ன பண்ணுச்சு? அதை அவன் என்ன பண்ணல, ஐயோ கர்த்தர் என்ன பண்றாரு, இப்படியெல்லாம் நடத்த போறாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பெருமையெல்லாம் சொல்லலை. யாருக்கிட்ட போய் சொன்னான்? அவனுடைய சகோதரனிடத்திலையும் தகப்பனிடத்திலையும் போய் என்ன பண்ணான்? சொன்னான், இந்த மாதிரி ஒரு கனவு. இப்போ உங்களுக்கு யாருக்காவது கனவு வந்துச்சுன்னு வைங்க, ஐயோ இது ரொம்ப பயங்கரமா இருக்கே, ஒன்று உங்க ஃபேமிலியில சொல்லுவீங்க, இல்லைன்னா ஊழியக்கார பார்வைக்கு என்ன பண்ணுவீங்க? அதே தான் அவனும் பண்ணான். அதே தான் அவனும் என்ன பண்ணான்? தகப்பன் இடத்துல போய் சொன்னான், இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு போன. தகப்பனுக்கும் ஒரு நிமிஷம் கோவம் வந்துருச்சு.
நானும் உங்கள் அம்மாவுமே உன் காலில் வந்து விழுவோமா அப்படின்ற மாதிரி அவனுக்கும் ஒரு கோவம் வந்த உடனே, ஆனால் அவன் ரொம்ப பாசமாக இருந்தது யோசேப்பின் மேலேன்றதுனால அதோட என்ன பண்ணாங்க, விட்டாங்க. யோசேப்பு அதை மீண்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் எங்கேயாவது சொல்லுதா? அது எங்கேயாவது சொல்லப்படுதா? இல்லை. அவன் என்ன பண்ணாங்க, குழிக்குள்ளே போட்டாங்க, அவனை விற்று போட்டாங்க, போர்த்திபாரின் மனைவிடத்தில் போனான், அங்கேயும் ஒரு செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிச்சான். அந்த ஜெயிலையும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த 45ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்களேன், முதல் 2 வசனத்தை. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். 39:1-2 வாசிங்க. ஆதியாகமம் 39:1-2. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யாரோட இருந்தாரு? அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் யாரோட இருந்தாரு? யோசேப்போடே இருந்தார். இப்ப அதே வார்த்தையை உங்க பேரை போட்டு சொல்லுங்க. கர்த்தர் என்னோட இருந்தார். கர்த்தர் ஜெமியோட இருந்தார். கர்த்தர் என்னோட இருக்கிறார். நான் கர்த்தரோடு இருக்கிறேன். உண்மையா சொல்லணும், நான் கர்த்தரோடு இருக்கிறேன். இந்த இடத்துல யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான் அப்படின்னு போடல, யோசேப்போட கர்த்தர் என்ன பண்ணாரு? இது எப்படி நடக்கும்? அவன் எல்லா விஷயத்திலும் யாரை முன்பாக வைத்தான்? கர்த்தரை முன்பாக வைத்தார் யோசேப்பு. அதனாலதான் யோசேப்பை மேன்மையாய் சொல்லுவோம். நீங்க யோசித்து பாருங்க, குழியில போட்டப்ப கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். அவனை விற்று போட்டப்பவும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். போத்திபாரின் மனைவி வீட்டில் அவன் வேலையாய் போகும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். அவன் சிறைச்சாலைக்கு போன பிறகும் கர்த்தர் யோசேப்போட என்ன பண்ணாரு? இருந்தார். காரணம், யோசேப்புக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த உறவு. ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க, நான் சொல்றேனே, அது வேடிக்கையா இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய கதை. ஒரு மனிதன் பேர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து வந்தான். பேர் கிறிஸ்தவனா தெரியுமா? பேர் கிறிஸ்தவன்னா என்ன சொல்லுங்க பையன். அதாவது நீங்க ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும் பொழுது அமைதியா இருக்கிறப்பெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தல் வசன ஞாபகம் வந்துரு. பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. அப்படி டக்கு டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகுதுல்ல. பேர் கிறிஸ்தவர்கள்னா என்ன? ஆமா, மற்ற எந்த ஜெபத்துக்கும் வரமாட்டாங்க. ஆனா நான் யாரு? கிறிஸ்தவன். ஏன் கிறிஸ்தவன்? சண்டே சர்ச்சுக்கு போறோம்ல. எப்போ? திருவிருந்தன்னைக்கு மட்டும். திருவிருந்தன்னைக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? சர்ச்சுக்கு போவேன். அதனால நான் கிறிஸ்தவன். அதம் வேணாம். இன்னைக்கு நிறைய சபையில் அது நடக்குதுங்க, ரொம்ப தவறு. நிறைய ஊழியர்களும் அப்படித்தான் பண்றாங்க. திருவிருந்தன்னைக்கு மட்டும் ஆலயத்துக்கு வந்த உடனே அப்பத்தி ரசத்தை என்ன பண்றாங்க? கொடுத்துறாங்க. அது கொடுத்துட்டா அப்படின்னா இயேசுக்கும் உனக்கும் ஐக்கியம் ஆயிருமா? நெவர். இயேசுக்கும் உனக்கும் ஐக்கியம் வந்துருமானா கண்டிப்பா வராது. அந்த மனிதன் என்ன பண்ணான் அப்படின்னா, காலையில எழுந்திருப்பான். அவன் தலை பக்கத்தில் ஒரு பைபிள் இருக்கும். அதை எடுத்து வாசிப்பாரு. ரொட்டினாலாம் இல்லை, அப்படியே நம்மளை மாதிரி அப்படி பைபிள் எடுத்த உடனே நடு பக்கத்தில் ஒன்று திருப்பி, கர்த்தரன் வேப்பரா இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையணும். ஆமேன், நீங்க பைபிள் வாசித்தாச்சு. அந்த மாதிரி அவரும் என்ன பண்ணாரு? பைபிளை வாசித்தாரு. வெளியே கடந்து போனார், வேலைக்கு போனார், வந்தார். கொஞ்சம் நாட்கள் போச்சு. ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து கதவை தட்டினாராம். கதவை தட்டின உடனே இவர் என்ன பண்ணுறாரு? போய் கதவை திறந்த உடனே பார்த்தா இயேசு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏசப்பா வீட்டுக்கு வந்தோடனே இவருக்கு இயேசுவை பார்த்த உடனே கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ, ஏசப்பா வேற என் கூட வந்துட்டாரே, என் வீட்டுக்கு வந்துட்டாரே அப்படின்னு உடனே அவர் வேற ஒரு முக்கியமான ஒரு பாவ காரியத்தை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷன் டைம்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இயேசு வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ இயேசுவை தவிர்த்துட்டு போகவும் முடியாது. இவர் என்ன பண்றாரு? இயேசப்பா உள்ள கூப்பிட்டு, இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா என்ன பண்ணுவீங்க? உள்ள கூப்பிட்டு என்ன கொடுப்பீங்க? தண்ணி ஜூஸு ஏதோ ஒன்று கொடுப்பீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு? ஏசப்பாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு இப்போ ஏசப்பாவை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பைபிள் ஒரு செல்ஃபு மேலே போயிட்டு கையை விட்டு ஒரு பைபிள் எடுத்தாராம். அந்த பைபிள் ரொம்ப தூசியாக இருந்துச்சான். அதெல்லாம் தட்டி மறுபடியும் ஏசப்பா கிட்ட கொடுத்து, ஏசப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை இங்கே உட்காந்து படிங்க,
நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், ஏசப்பாவை சோஃபால உட்கார வச்சுட்டு வெளியே போனாராம். ஏசப்பா பின்னாடியே போனாராம். ஐயோ ஏசப்பா, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, நீங்க இங்கே இருங்கன்னு மறுபடியும் வீட்டில் விட்டுட்டு போனாராம். ஏசப்பா மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அவர் பின்னாடியே போனாராம். அப்பதான் ஏசு சொன்னாராம், நீ தானப்பா ஜெபம் பண்ணுவ, நான் போற இடத்துலலாம் என் கூட வாங்கன்னு, இப்போ வந்தா வர வேணான்னு சொல்றியப்பா அப்படின்னு வரோம். உடனே அந்த மனிதன் ஒரு செயலை செஞ்சானா, என்ன தெரியுமா? இயேசுவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு மரத்தில் இயேசுவை ஆணி அடித்து அங்கேயே இருக்க வச்சுட்டு அவன் அந்த பாவ காரியத்தை செய்வதற்காக போகும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். இது ஒரு நாடகமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது நடித்து காட்டினாங்க. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இயேசுவுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவு வெறும் பெயர் கிறிஸ்தவனாய் அல்ல, அந்த உறவில் இருக்கணுங்க. அந்த உறவில் இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு விஷயம் இயேசுவுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நீங்க நினைச்சுக்கோங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்க இயேசுவை சிலுவையில் அறையறீங்க. அதுதான் உண்மை. அன்னைக்கு ஒரு தடவை யூதர்கள் அல்லது கர்த்தருக்கு பிடிக்காத ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எது தெரிஞ்சே இயேசுவை என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தாங்க. இயேசு யாரு, உண்மையான தெய்வம், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிந்தும் நம்ம இயேசுவின் உறவில் இல்லாமல் நம்ம பாவம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நம்ம யாரை சிலுவையில் அறைகிறோம்? அவர் அந்த ஆணியில் அடிக்கப்படுவதை யார் அடிக்கிறாருன்னா நம்ம தான் அடிக்கிறோம். தலையில முள் கிரீடம் சூட்டுவது யாருன்னா நம்ம தான் சொல்றோம். காரணம் நம்மளுடைய செயல்பாடுகள். நம்ம இயேசுப்பா கிட்ட இருக்கிற அந்த உறவுல இல்லை. இயேசுவுக்குள்ள அந்த உறவுல நம்மளால நிலைத்திருக்க முடியல. உலகம் நம்மள நிலைத்திருக்க விட மாட்டேங்குது. அதையும் தாண்டி வாழுவதற்கு தான் கர்த்தர் 33 வருஷம் வாழ்ந்துட்டு போனார். அவர் மனுஷனாய் வாழ்ந்தார், அவர் தெய்வீகமாய் வாழ்ந்தார். எப்படி வாழணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனார். உலகத்தில் பாவம் செய்வது இயல்புங்க. உலகத்தின் மனிதர்கள் பாவம் செய்வது இயல்பு. ஆனா அதிலிருந்து மீண்டு எழுவதுதான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளை என்பது இயேசுவை போல நாம் இருக்கணும், வாழணும். அழகா ஒரு வார்த்தையை சொன்னார், என்ன தெரியுமா? பவுல், நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள். எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் பாருங்க பவுலுக்கு. எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும் யோசித்து பார்த்தீங்களா? நான் இயேசுவை பின்பற்ற நீங்க என்ன பண்ணுங்க, அந்த தைரியம் நமக்கு வருமா? இன்னைக்கெல்லாம் நான் பாஸ்டரை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு சபைகள் போகுது. உண்மை சொல்றேன், சபைகள் அப்படிதான் போகுது. நான் எங்க பாஸ்டர் மாதிரி இருப்பேன், பாஸ்டர் மாதிரி கட்டிங் பண்ணுவேன், பாஸ்டர் மாதிரி தான் இருப்பேன், பாஸ்டர் மாதிரி தான் பேசுவேன், நான் பாஸ்டர் மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன். காரணம், நான் யார் முன்மாதிரியா இருக்கிறேன்? இயேசுவுக்கு இல்லை, இயேசுவுக்கு முன்மாதிரியா இல்லை, பாஸ்டருக்கு தான் முன்மாதிரி. நம்ம வேடிக்கையா நினைச்சாலும் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு சில விஷயங்கள்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு விரோதமாய் செயல்பட காரியங்கள்லாம் நான் நினைக்கும் பொழுது மனம் கசந்து அழுவணும்னு தோணுது. அப்பாவின் சமூகத்தில் உட்காந்து அழுவுறேன். ஆண்டவரே, என்னப்பா இது, உங்க ஆலயம் இப்படி தூஷிக்கப்படுதேப்பா, இப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இதற்கு ஒரு விடிவாகாலம் கிடைக்காதாப்பான்னு மனம் கசந்து அழுவுறதா இருக்குது. இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று நீ சினிமா பாட்டு பாடுற, பலிபீடத்தில் நின்று கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யற அப்படின்னா அதை பார்க்கும் பொழுது நமக்கு கோபம் வருதோ இல்லையோ, இருதயம் உடையுது. எத்தனை விசுவாசிகள் உனக்கு கீழே இருக்கிறாங்க, எத்தனை விசுவாச பிள்ளைகள் உனக்கு கீழே இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன கேள்விக்குறியா கர்த்தர் உங்க கிட்ட கணக்கு கேட்பாரு தெரியுமா? அப்ப இந்த காரியம்லாம் எங்க நீ விட்ட அப்படின்னா, உனக்கும் அப்பாவுக்கு இருக்கிற அந்த உறவுல தான் பிழைவு. ஆரம்பத்தில் சூப்பரா இருந்த, ஆரம்பத்தில் சூப்பரா பாடின, ஆரம்பத்தில் அப்பாவுக்கு சமூகத்தில் அதிகமா செலவழிச்ச, ஆனா இன்னைக்கு ஏன் அது நடக்கல? ஆரம்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை எங்க? அப்பாவோடு இசைந்திருக்கிற அந்த நேரம் குறைஞ்சிருச்சு, அப்பாவோடு செலவழிக்கிற அந்த நேரம் குறைஞ்சிருச்சு. நம்ம உலகத்தின் அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம்ல, உலகத்தின் பிள்ளைகளோடு பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்குறோம்ல. நம்ம அப்பாவும் நம்ம கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாரா மாட்டாரா? என் பிள்ளை என் கூட பேசணும்னு வரணும், என் பிள்ளை எப்போ என் கூட பேச வரும்னு அப்பா ஆசைப்படுவாரா படமாட்டாரா? ஆனால் அப்பாவோட பேசுவதற்கு நம்ம வரதில்லைல்ல. அப்பாவோடு உறவில் நீடிப்பதற்கு நம்மளால வர முடியல. காரணம், உலகம் அப்பாவோடு நம்ம இசைக்க விட மாட்டேங்குது. உலகத்தை மேற்கொண்டு வா,
உலகத்தை ஜெயித்து வா. உலகத்தை நம்மனால ஜெயிக்க முடியல அப்படின்னா பிசாசை நம்மனால ஜெயிக்கவே. உலகத்தை ஜெயித்தா மட்டும்தான் பிசாசையும் ஜெயிக்க முடியும், உலகத்தையும் ஜெயித்து பரமேறி போக முடியும். அழிவு ரொம்ப சீக்கிரமா இருக்குங்க. கர்த்தருடைய வருகை நான் சொல்றேன், நிறைய ஊழியர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, இதுதான் கடைசி ஜென்ரேஷன், இதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் உருவாகுமானா கிடையாது. இப்போ 90ஸ்ல இருந்தது, 80ஸ்ல இருந்தது, 70s அந்த ஜென்ரேஷன்லாம் தாண்டி இப்போ 20ஸ்ல வந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகுமானா தெரியாது. கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. விட்டுறாதீங்க, பரலோகத்துக்கு போகணும். நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த 20 நாளும் 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்து மறுரூபமாக்கப்படலை அப்படின்னா பரலோகத்துக்கு போகாம கைவிடப்பட்டோன்னு வைங்களேன், நீ பட்ட பிரயாசம், நீ ஏசப்பா கிட்ட கேட்ட ஜெபம், விண்ணப்பம் எல்லாமே வீணா போயிடும். அன்பில் மறுரூபப்படு, அவரோடு இருக்கிற உறவில் மறுரூபப்படு. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், பரமேறி போக மறுரூபப்படு, பரமேறி போக மறுரூபப்படு. நீங்க வாசித்த அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், அந்த வசனத்தை வாசிங்க. இதோ நான் ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபம் ஆகலை அப்படின்னா நிச்சயமா பரலோகத்துக்கு போக முடியாது. உண்மையா இந்த தலைப்பை முதல்ல பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், மறுரூபம் அப்படின்னு. நானும் டிக்ஷனரி எல்லாம் புரட்டினேன், ஒரு புக்கெல்லாம் இருக்கு, வச்சு புக்கெல்லாம் புரட்டி அதுக்கு இந்த அர்த்தம், இதுக்கு அந்த அர்த்தம், அதுக்கு அந்த அர்த்தம்லாம் தேடி எடுத்துட்டு வந்தேன். வந்தோன்னே பிரசங்கத்தை மாத்திட்டார். அதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதல். நம்ம கிட்ட என்ன இல்லையோ கர்த்தர் அதை தான் என்ன பண்ணுவார்? கொடுக்க விரும்புவார். நான் எல்லா பிரசங்கத்தையும் இங்கே மேக்ஸிமம் வாட்ச் பண்ணிடுவேன். இந்த 20 நாளும் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, என்ன தலைப்பில் நம்மளும் அதையே பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் நிறைய வாட்ச் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில டைமில் கர்த்தர் அதிகமாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார்னா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரே விஷயத்த 10 பேர் பேசுவாங்க, ஒரே விஷயத்த 5 பேர் பேசுவாங்க. ஏன் அதை பேசுவார் அப்படின்னா இன்னும் அதில் மறுரூபப்படலைன்னு அர்த்தம், இன்னும் அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு குறை இருக்குன்னு அர்த்தம். நம்ம சரி ஆயிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் சரி ஆயிரும், அந்த வார்த்தை மறுபடியும் வராது. இப்போ பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசுறாருன்னு வைங்க, பிரதர் ஞாயிற்றுக்கிழமை ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் ஒரு கல்யாணம், ஒரு வேலை, வர முடியல, உடம்பு சரியில்லை, அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வருவோமோ இல்லையோ, பாஸ்டர் கேட்பாருன்ற பயத்திலேயாவது வருவோமா இல்லையா? சொல்லுங்க. என்ன சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கும் போலியே. வருவோமா இல்லையா? அப்ப ஏதோ ஒரு வார்த்தையோ சிச்சுவேஷனோ நம்ம எங்க கூட்டிட்டு வருது? ஆலயத்துக்குள்ள. அவர் போன வாரம் அதே வார்த்தை தான் பேசியிருப்பாரு, ஆனா இந்த வாரமும் அதே வார்த்தையை பேசுறாரு அப்படின்னா அந்த வார்த்தை உன் காதுக்கு என்ன பண்ணல? போகல, அதை நீ ஏற்றுக்கொள்ளல, உன் இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை போகாததுனால தான் இந்த வாரமும் அதே வார்த்தையை பேசுறாரு. நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸிமம் மெசேஜஸ்லாம் நைட் டைமில், அதுவும் இப்போலாம் எனக்கு ரொம்ப வசதியாக போச்சுங்க. ஏன்னா எனக்கு ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாருல்ல. என் பையன் எப்படி அப்படின்னா பகல்லலாம் நல்லா தூங்குவார், நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டார். எனக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். நைட்டெல்லாம் அவர் தூங்க வைக்கிறப்போ மெசேஜஸை போட்டு கேட்குறது. நமக்கு சும்மா இருக்கிறப்போ நம்ம கேட்க மாட்டோம், டைம் எடுத்தாலும் பிரசங்கத்தை கேட்க மாட்டோம். எல்லாரையும் ஓப்பனாக சொல்கிறேன், டைம் எடுத்தெல்லாம் நம்ம பிரசங்கத்தை என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே கிடையாது. ஆனால் டைம் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதை கேட்டுருணும். நிறைய ஜெபிக்கும் பொழுது, அதிகாலை ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நைட்டு 1 மணி 2 மணி இந்த டைம்லாம் எந்திரிச்சு ஜெபிக்கிறதுக்கு என் பையன் மூலமாய் கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். நம்மளாம் ஒரு 4 மணி 5 மணி அதுதான் நம்மளுடைய. ஆனால் 1 மணி 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுற பாக்கியம் இருக்குல்ல. அவர் ஒரு பக்கம் அழுவார், நான் ஒரு பக்கம் அழுவேன். ஜெபத்தில் தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நம்மளை என்ன பண்ணணும்? அப்பாவின் சமூகத்தில் சேர்க்கணும், அதுதான் முக்கியம்.
அந்த உறவு. அப்போ மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரே விஷயம்தான், அன்பில் மறுரூபப்படுங்க. அப்பாவின் இடத்துல அந்த உறவுல என்ன பண்ணுங்க, மறுரூபம் ஆயிருங்க. இந்த 2 விஷயத்துல மறுரூபம் ஆயிட்டோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போறதுக்கு மறுரூபமாக நீங்க ரெடி. ஒரு கிறிஸ்தவனுக்கு பேஸா இருக்க வேண்டிய 2 விஷயம் இதுதான். ஒன்னு அன்பு, இன்னொன்னு அப்பாவின் உறவு. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், எனக்கு நேரம் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரனை குறித்து வசனம் வரும். அவன் அப்பாவின் சமூகத்தை விட்டு வெகு தூரம் கடந்து போனான். வெகு தூரம் கடந்து போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை என்ன பண்ணான், அழித்து போட்டான். அழித்து போட்டு அவன் ராஜ அரண்மனையில் வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு வாய் சாப்பாடு இல்லாமல் அவன் தவிக்கும் பொழுது யார் ஞாபகத்துக்கு வரா அவனுக்கு? அப்பா என்ன பண்றாங்க? இன்னைக்கு நமக்கு எப்போ ஞாபகம் வருவாருன்னு நான் சொல்லவா? அப்பா நமக்கு எப்போ ஞாபகம் வருவாருன்னு சொல்லவா? நல்லா வச்சிருந்தாருன்னு வைங்க, அப்பா நம்மளை சூப்பரா எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்து வச்சிருந்தாருன்னு வைங்களேன், ஆலயத்து பக்கம் நம்ம நினைவே வராது. ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்க, ஓடி வந்துருவோம்ல, பாஸ்டர் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை பாஸ்டர், முடியல பாஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம யார் சமூகத்துக்கு கொண்டு வருதுங்க? அப்பாவின் சமூகத்துக்கு என்ன பண்ணுது? அதே மாதிரி தான் இளையகுமாரனுக்கு நடந்துச்சு. அப்பா கூட இருக்கும் பொழுது அப்பாவுடைய அனுபவம், அந்த அனுபவமோ அப்பா கூட இருந்த அந்த அன்பெல்லாம் இளையகுமாரனுக்கு என்ன பண்ணல, புரியல. தூர தேசத்துக்கு போய் பண்ணி கூட இருக்கும் பொழுது தான் அவனுக்கு அப்பா ஞாபகம் வராங்க பாருங்க. ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு வேதையான ஒரு வாழ்க்கை அவனுக்கு வரும் பொழுது தான், ஐயோ அப்பாவின் வீட்டில் எவ்வளோ வேலைக்காரன் இருக்காங்க, நான் அவனுடைய பிள்ளையா இல்லை வேலைக்காரனா போய் அப்பா கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், புறப்பட்டு வரான். நீ எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, இருதயத்தில் அப்பா கூட இருக்கிற அந்த உறவில், அப்பா கூட இருக்கிற அந்த அன்பில், நீ எவ்வளவு தூரம் பாவத்துக்கு நீ கடந்து போயிருந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், திரும்பி வா. அப்பாவின் வீட்டுக்கு திரும்பி வாங்க. இளைய குமாரன் அப்பாவின் வீட்டுக்கு திரும்பி வந்தான். மூத்த குமாரனை விட மேன்மையாய் கர்த்தர் அவனை என்ன பண்ணார், அவனுடைய தகப்பன் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்காக புது வஸ்திரத்தை கொடுத்தார், மோதிரத்தை போட்டார், கடா அடிச்சு விருந்து வச்சார். ஏன் அப்படின்னா, என் புள்ள திரும்ப என் ஆலயத்துக்கு என்ன பண்ணுச்சு, என் புள்ள திரும்ப என் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்பாவும் அதை தாங்க எதிர்பார்க்குறாரு. என் புள்ள என் கூட பேசுறதில்ல, ரொம்ப நேரம் செலவழிக்கிறதில்ல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அம்மாங்க அவங்க புள்ள கூட பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அது என்னது, ஃபோன் கூட தான் பேசுகிறாங்க. தகப்பன் நமக்கு ஒரு அழகான புத்திரனை கொடுத்தார், ஒரு குழந்தைய கொடுத்தார் அப்படின்னா, அந்த குழந்தை வளர 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 அதுக்கு ஒரு 6 மாதம் ஆனால் தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் கண்ணு பட்டு அப்படின்னு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை தூக்கி கையில் கொடுத்துட்றாங்க. ஃபோனை பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டு, ஃபோனை பார்த்துட்டு தூங்கு. அப்போ உனக்கும் அந்த பிள்ளைக்கு இருக்கிற உறவு என்ன? நிறைய கிறிஸ்தவ குடும்பத்திலும் இது நடக்குது, நான் கண்கொள்ளா பார்த்துருக்கேன். அதனால என் மனைவிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், எக்காரணத்தை கொண்டும் உள்ள கையில் என்ன போகக்கூடாது, ஆமாம் அந்த பாவத்தை மட்டும் பண்ணிடாத அப்படின்னேன். கொடுத்துறாது. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகள்லேருந்து, வாலிபர்கள்லேருந்து, முதியவர்கள்லேருந்து கெட்டு போகிற ஒரே விஷயம் அந்த மொபைல் தான். குழந்தைகளுக்கு நம்மளே வழிவாசலை திறந்து கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தையோட நம்மளால நேரத்தை செலவழிக்க முடியலன்னா நம்ம அப்பாவோட நம்ம எப்போ நேரத்தை செலவழிக்கிறது? அப்பாவோட நேரத்தை செலவழிக்க வாங்க. நீ எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, இளைய குமாரனை போல நீ சாகிற தருவாயில் நீ போயிருந்தாலும் சரி, திரும்பி வா அப்பா வீட்டுக்கு. அப்பா வீட்டுக்கு ஆண்டவர் உன்னை எப்போவுமே, அப்பா ஜன்னல் வாசல நின்று என் மகன் எப்போ வருவான்னு எதிர்பார்த்து காத்திருப்பார். நீ திரும்பி வந்துட்டேன்னு ஆண்டவர் தூரத்தில் பார்த்துட்டாருன்னா ஓடி போய் உன்னை அணைத்து கொண்டு திரும்ப உன்னை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வந்து உனக்கு ராஜ விருந்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுறாதீங்க, கர்த்தருடைய அன்பை விட்டுறாதீங்க, கர்த்தருடைய உறவை விட்டுறாதீங்க. அது விடாம நீங்க இருந்தாலே போதும், கர்த்தர் மறுரூபப்படுத்தி நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார்.
மறுரூபப்படாம இந்த 21 நாள் நான் விட மாட்டேன். உங்க பாஸ்டர் விடுறாரோ இல்லையோ, நான் விட மாட்டேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, அப்படி என்னோடு கூட கண்களை மூடி பிரசன்னத்திலே இருக்கணும். அப்பா, உங்க அன்புல என்ன மறுரூபப்படுத்துங்கப்பா, உங்க உறவுல என்ன மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்க போறீங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து குட்டீஸ் எல்லாரும், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாரும், ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடி, என்னை மறுரூபப்படுத்துங்கப்பா. நீ கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, என்னை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்பா, உங்க அன்பு இல்லாம ரொம்ப தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, உங்க உறவுல நீடிக்காம ரொம்ப தூரம் போயிட்டேன்பா. நான் திரும்ப உங்க ஆலயத்துக்கு, உங்க சமூகத்துக்கு, உங்க மடியில நான் வர விரும்புகிறேன்ப்பா. உங்க வீட்டுக்கு நான் வர விரும்புகிறேன்ப்பா. என்னை மறுபடியும் கூட்டி சேர்த்துக்குவீங்களா ஆண்டவரே? என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்களா ஆண்டவரே? நான் செய்தது தப்பு தான். அந்த அன்பில் என்னால் பூரணப்பட முடியல ஆண்டவரே, உறவுல என்னால் நீடிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு நான் என்னை மறுரூபப்படுத்துகிறேன்ப்பா, என்னை சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்குறேம்மான்னு சொல்லி கேட்க போறீங்க. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கேளுங்க. இது கர்த்தர் கொடுக்குற ஒரு வாய்ப்பு. கர்த்தர் உனக்கு கொடுக்குற வாய்ப்பு. அக்கம் பக்கத்தை பார்க்காத, பிரச்சனைகளை பார்க்காத, உனக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகளை பார்க்காத. அப்பாவின் சமூகத்துக்கு வா, அப்பாவின் சமூகத்துக்கு திரும்பு. கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்துருவார், கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்துருவார். மகளை விடாத அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க பாணிக்கொள்ளு சேலுங்க. ஹல்லேலூயா.